Hello friends, welcome to Dhivya Sreeji channel. நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய ஈவினிங் ரொட்டீன் vlog வந்து நான் 5 o'clockலேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். 5 மணிக்கு ஸ்ரேயாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி பாலெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் பால் குடிக்கிறேன். ஸோ வந்து நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். நாட்டு சக்கரை போட்டுட்டு கொஞ்சமாக பால் குடிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பெருசு, அதனால் பாதி தான் நான் குடிப்பேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா ஸ்ரீஜி சேனல் தமிழ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, ஆனால் தேங்க்யூ, அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் ரொட்டீன், ஈவினிங் ரொட்டீன் இப்போ நான் போட ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் மார்னிங் ரொட்டீன்ஸ் மட்டும்தான் போயிட்டுருக்கேன். இப்போ இனிமேல் வந்து நான் வந்து டின்னர் ரொட்டீனும் நார்மல் vlogs, அதாவது ஈவினிங் டு நைட் டின்னர் ரொட்டீன் வந்து நான் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி செய்ய போகிறேன். ஸோ சப்பாத்தி, அதுக்கப்புறமா 2 சைட் டிஷ் செய்ய போகிறேன். ஸோ ஒன்று குழம்பு மாதிரி, ஒன்று ட்ரை. நார்மலி நாங்கள் அப்படி செய்வோம், ஸ்ரீஜிக்கு வந்து பிடிக்கும் அப்படி செஞ்சால், அதனால அப்படி செய்வேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படி தான். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்ரேயாவோட எல்லா ஒர்க்கும் ஓவர். ஸோ ஈவினிங் இப்போ நான் 5 o'clockே ஏன் டின்னர் பற்றி பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போது வந்து எப்போவுமே அப்படி தான் ஹரிபரியாக செய்ய மாட்டேன். கொஞ்சம் நிதானமாக செய்கிற கேரக்டர் நான். மார்னிங்கும் என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்த்துருந்தா கூட உங்களுக்கு தெரியும், நிம்மதியாக உட்காந்து அமைதியாக நான் பண்ணுவேன். கடன்னு ஃபாஸ்ட்டாக நான் வந்து செய்ய மாட்டேன். ஸோ இது ஃபார்மல் டாக் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ எங்கேயாவது வார்த்தைகள் தப்பாக இருந்தால் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. அப்புறமா சைட் டிஷ் வந்து கேப்சிகம் வச்சு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கறி செய்கிறேன். இது ரெண்டுமே வந்து கடலை மாவு வச்சு செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். கறி வந்து நாங்கள் அடிக்கடி செய்வோம், ஆனால் ஸ்ரீஜிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது 2 தான் செய்ய போகிறேன் சப்பாத்திக்கு சைட் டிஷ். இனிமேல் நான் வந்து மேக்ஸிமம் வந்து ரெசிபீஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் அதை தான் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டீட்டெயில்டாக போடுறதுக்கு பார்க்குறேன். பிகாஸ் ஏன் வந்து ஷார்ட் பண்ணுறேன்னா, வீடியோஸ் லாங்காக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் ஷார்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லா வீடியோலையும். ஸோ அதை நான் இனிமேல் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது நான் சொன்ன மாதிரி 5 o'clock ஆகிடுச்சு. எப்போவுமே நான் இப்படி தான் பண்ணுவேன். நைட்டு வந்து நம்ம அவசரமாக நான் செய்ய மாட்டேன், பிளான் பண்ணிக்குவேன். எப்போவுமே வந்து நான் என்ன செய்ய போகிறேங்கிறது நான் மார்னிங்கே டிசைட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஈஸியாக எப்படி நான் செய்வேனோ அந்த மாதிரி செஞ்சுக்குவேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு இப்போ பிசைஞ்சு வச்சுருவேன். ஆல்ரைட், ஸோ சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருவேன். அதே மாதிரி கேப்சிகம் வந்து நான் செஞ்சு மசாலா வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ அதையும் நான் செஞ்சு வச்சிட போகிறேன். கறி வந்து ஒரு 5 minutes தான் ஆகும், 5 to 10 minutes தான் ஆகும் கறி செய்கிறதுக்கு. அதனால நான் வந்து இப்போ ஸ்ரேயாவை விளையாட கூட்டிகிட்டு போகணும். ஸோ விளையாட கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி 7 to 8 o'clock நான் மேலே வருவேன். ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து 10 minutesல என்னோடய அதர் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவேன். ஸோ சப்பாத்தி போட்டு முடிச்சிடுவேன், சைட் பை சைட் கறியும் செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ இன்றைக்கி இப்படி ரெகுலராக நான் என்ன டிஷ் செஞ்சாலும் அதை வந்து டிவைட் பண்ணிக்குவேன். ஈவினிங் வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் செஞ்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் நைட் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ பால் குடிச்சிட்ருக்கேன், கிண்டல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்போ டீ காஃபி கொஞ்சம் கம்மி பண்ணிகிட்ருக்கேன். காஃபி எப்போவுமே என்னைக்காவது தான் குடிப்போம். ஸோ ஸ்ரீஜி சுத்தமாக காஃபி பிடிக்காது. ஸோ டீ மட்டும்தான் குடிப்பாங்க, அதனால் நானும் டீயை குடிச்சிடுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு தனியாக டீ வச்சு குடிக்கணும். சோம்பேறித்தனம் கிடையாது. பால் வந்து டீ காஃபி கொஞ்சமாக குறைக்கணும்னு நினச்சிட்ருக்கேன். நான் நிறைய குடிக்க மாட்டோம் ஃபஸ்ட்டும். ஸோ கொஞ்சமாக குறைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் பால் அப்புறம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ ஸ்ரேயா ஆல்ரெடி குடிச்சிட்டா, வந்து அவளோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கா. நான் சொன்ன மாதிரி 1 hour நான் வந்து அலோவ் பண்ணுவேன்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி 1 hour வந்து அவள் டிவி பார்த்துட்ருக்கா. இந்த 1 hourல நான் என்னோடய ஒர்க் ஃபினிஷ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். ஓகே, ஸோ சப்பாத்தி எப்படி செய்யலாம் நான் முதலே வீடியோ போட்டிருக்கேன், ஃபுல்கா வீடியோ. ஸோ அதை போய் பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் பாருங்கள்.
ஓகே. அதுக்கப்புறமா கேப்சிகம் உங்களுக்கு ஆல்ரெடி கேப்சிகமில் ஐ திங்க் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். கேப்சிகம் வச்சு நிறைய ரெசிபிஸ் செய்யலாங்க. கேப்சிகம் அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாரத்தில் ஒரு 2 நாளாவது கேப்சிகம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரேயா ஸ்ரேயா வந்துட்டா. இடையில வந்து அப்போது அவள் இப்படி தாங்க பண்ணுவாள். இடையில வந்துட்டு ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இடையில வந்து முத்தம் கொடுத்துட்டு போவாள். எவ்ரி 10 மினிட்ஸ் வீட்டில் அவள் இருந்தானா எவ்ரி 10 மினிட்ஸ் எனக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு போவாள். ஸோ எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் என்ன பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ நாங்கள் 2 பேரும் பண்ணாத அட்டகாசங்கள் இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். கொஞ்சம் சால்ட் போட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிக்கிறேன். சில பேர் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மாவு போடுவீங்க. ஸோ அப்படி பண்ணாதீங்க. ஸோ மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி பிசைகிறது தான் கரெக்டாக இருக்கும். நான் ஃபுட் ப்ராசஸர் வந்து என்னைக்காவது தான் யூஸ் பண்ணுவேன். நார்மலி ஹேண்ட்ஸ் வச்சு பிசைகிறது தான் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ மாவு பாருங்கள் பிசைஞ்சு எப்படி வந்து கரெக்டாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒட்டாமல் சுற்றியும் எவ்வளோ மாவு இருந்துச்சு, ஸோ இப்போ ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நல்லா வந்து உங்கள் கை இந்த இடத்துல வச்சு நீங்கள் நல்லா அமுக்கி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மாவு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மேலாப்பில் ஆயில் போட்டு மறுபடியும் ஒரு 1 மினிட் வந்து நான் வந்து பிசைவேன். ஸோ கை வந்து மறுபடியும் நீங்கள் அதே பொசிஷனில் வச்சு நல்லா வந்து அமுத்தணும். ஸோ அமுத்தி பிசையணும். ஸோ இப்படி பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப நேரம் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு பிளேட்டோ இல்லை துணி போட்டு மூடி வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ இது மாவு ஃபஸ்ட்டு வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். அடுத்தது வந்து நான் கேப்சிகம் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ அடுத்தது வந்து கேப்சிகம் செய்ய போகிறேங்க. அது ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடுவேன். ஸோ கேப்சிகம் வந்து மசாலா செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேவை விளையாட கூப்பிட்டு போகிறேன். விளையாட போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நான் கடி செய்ய போகிறேன். இதெல்லாமே நீங்கள் வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஸ்டே டியூன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறமா இதுதான் நம்ம இந்த கேப்சிகம் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களே இவ்வளோ தான். பூண்டு 2, அதுக்கப்புறமா கேப்சிகம் பெல் பெப்பர்ஸ் வந்து 2 எடுத்திருக்கேன். அப்புறம் இது வந்து நிலக்கடலை கிரவுண்ட். ஸோ இது வந்து ஒரு 4-5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க, ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது நம்மளுக்கும் வந்து ரொம்ப நல்லது கிரவுண்ட். நான் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சீரகம் எடுத்திருக்கேன், பூண்டு, வரமிளகாய் அவ்வளோதாங்க எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நிலக்கடலை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நிலக்கடலை அப்புறமா வரமிளகாய், பூண்டு, ஜீரகம் இதையெல்லாம் வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து நல்லா வந்து ஒரு கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், ட்ரையாக பவுடர் மாதிரி அரைச்சிக்குங்க. கொஞ்சம் நரம்னு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கேப்சிகம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கிரவுண்ட் போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து ரஃப்பாக வதக்குங்க. இப்போ நிலக்கடலை வந்து நல்லா வறுத்தாச்சுங்க. அடுத்தது நம்ம வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காரமே இருக்காது. அதனால தான் நான் ஒரு 3-4 மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் இருக்க போகிறதில்ல. ஆனால் ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பூண்டும் 2 வந்து நம்ம வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆற வச்சு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. இப்போ பூண்டு போட்டுட்டு நல்லா வந்து ஒரு நிமிஷம் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிலக்கடலை வந்து ரொம்ப நல்லது. ஸோ நிலக்கடலை குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க கேப்சிகம் சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் வந்து லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த கேப்சிகம் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு 5 நிமிஷம். ஸோ இப்போது நம்ம தேவையான மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போதும் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் தேவையான உப்பு. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். மூடி வச்சு குக் பண்ணலாம். 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டேன். கேப்சிகம் எப்போவுமே வந்து நிறையா வேக வேண்டியதில்லை. ஸோ போதுங்க. 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு பார்க்குறேன், ஃபுல்லாக நல்லா கம்ப்ளீட்டாக வெந்துடுச்சு. ஸோ கொஞ்சம் க்ரன்ச்சினஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு அந்த கேப்சிகம்.
ஸோ அவ்வளோதாங்க, கேப்சிகம் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த நிலக்கடலை, வரமிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம், சீரகம் அதெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், டிஷ் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கேப்சிகம் அப்புறமா இந்த கிரவுண்ட் நம்ம யூஸ் பண்ணி கேப்சிகம் ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மலி நான் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் கேப்சிகம் வந்து நான் ஏதாவது ஒரு டிஷ்ஷஸில் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக நான் ரெசிபிஸ் செய்வேன். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய ரெசிபிஸ் வந்து என் வீடியோவில் நான் சொல்லுவேன். ஸோ கேப்சிகம் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கேப்சிகம் வருது. இப்போ க்ரீன், ரெட் அண்ட் எல்லோ. க்ரீன் கேப்சிகமில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பாக்கி ரெட் அண்ட் எல்லோவில் வந்து உங்களுக்கு சுகர் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ க்ரீன் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு இந்த நிலக்கடலையும் உங்களுக்கு இந்த கேப்சிகமும் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகமில் வந்து உங்களுக்கு டயட்ரி ஃபைபர்ஸ் அதிகமாகவே இருக்குது. இட் கண்டெய்ன்ஸ் அ குட் சோர்ஸ் ஆஃப் டயட்ரி ஃபைபர், அதாவது விட்டமின் இ, B6 அண்ட் ஃபோலேட். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணும், பிளட் சுகரும் கம்மி பண்ணும். பெல் பெப்பர்ஸ் இது வந்து ரொம்ப கிரேட் ரெசிபி ஃபார் வெயிட் லாஸ். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்நட் நிலக்கடையில் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மினரல்ஸ், வைட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் வந்து நல்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த கிரவுண்ட்நட் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேத்துக்கு தெரியாது. அது வந்து உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றது அந்த ரிஸ்க் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணும். அதே மாதிரி கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் வரதும் கம்மி பண்ணும். கீழே போயிட்டு மேலே வந்துட்டு சாப்பிட போகிறோம். எஸ், ஸோ நான் வந்து கேப்சிகம் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் கார்டன் விளையாட போயிட்டு திரும்பி வந்து கடி செஞ்சுட்டு சப்பாத்தி செஞ்சால் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ vlog வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். சரி, நாங்கள் இப்போ விளையாட போயிட்டு vlog வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பாய். ஸோ விளையாட கூட்டிகிட்டு போகிறது 1 hour கண்டிப்பாக நான் விளையாட கூட்டிகிட்டு போவேன். டெய்லியும் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்கணும், அதுக்காக நான் விளையாடுற கூட்டிகிட்டு போவேன். இப்போ நம்ம விளையாட போயிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இப்போ கடி செய்ய ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 8 o'clock ஆயிடுச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து இப்போ 2 கப்பு தயிர் எடுத்திருக்கேன். அதில் கடலை மாவு இது நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பச்சையாக அப்படியே சேர்த்த வேண்டாம், கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி நான் தயிருக்குள்ளே போட்டுட்டு இதை மிக்சியில் நல்லா அடிக்க போகிறேன் இப்போது. ஸோ இது பார்த்திங்கன்னா மோர் மாதிரி நல்லா வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் நார்மல் குக்கிங் ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் 1 ஸ்பூன், ஸோ கடுகு. இந்த ரெசிபிக்கு வந்து சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜீரகம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள். ஸோ ரொம்ப சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா மஞ்சத்தூள் கருகி போயிடும். மஞ்சத்தூள் அப்புறமா கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மோரை வந்து ஊற்றிக்கலாம். கடலை மாவும் தயிரும் நம்ம போட்டு மிக்சியில் அடிச்சிருந்தோம். ஸோ அந்த ஒரு மோரை வந்து இதில் ஊற்றிக்கலாம்.
ஸோ அதில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா ஆயில் ஃபஸ்ட்டு வந்து பச்சை மிளகாயை வதக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு மோர் ஊற்றிக்கலாம். இல்லைனா நான் வந்து இப்படியும் பண்ணுவேன் அப்படியும் பண்ணுவேன். ஸோ வந்து பச்சை மிளகாய் இப்போ போட்டுக்கிறேன். ஸோ ரெண்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் காரம் வந்து பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் மறுபடியும் கொஞ்சம் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அசஃபேட்டடாக யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையான அளவு சால்ட், ஸோ அவ்வளோதான். ஸோ வரமிளகாய் வந்து இது காரம் இருக்காது. நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆர் காஷ்மீரி ட்ரைட் சில்லி இது வந்து அதிகமாகவே நான் எல்லா ரெசிபிக்கும் யூஸ் பண்ணுவேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இதுக்கு இது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு சப்பாத்தி கல் வச்சுட்டேன். இது வந்து கொத்தமல்லி இலை கடைசியாக தூவிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம மோர் குழம்பு செஞ்சால் நம்ம கொதிக்க வைக்க மாட்டோம். பட் ஆனால் இந்த ரெசிபி வந்து எவ்வளோ வந்து நம்ம சிம்மில் வச்சு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வரும். ஸோ இது ரெண்டுக்கும் இதுதான் வித்தியாசம். இது கடி ரெசிபி, இந்த இதற்கு பேர் வந்து கடி. ஸோ சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கடி கூட கேப்சிகம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரெண்டு காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய குழந்தை என்னோடய ஸ்ரேயா வந்து கேப்சிகம் ரொம்ப நல்லா சாப்பிடுவா. ஸோ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவு எது பிடிக்குமோ அதை கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நம்ம வீடியோஸில் போக போக நான் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ளஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கூட நான் என்னோடய வீடியோவில் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஸோ சப்பாத்தி வந்து நல்லா சுட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது ப்ரெஸ் பண்ணி ஏன் விடுறேன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் உப்புன மாதிரி வரும். அதனால தான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னோடய டின்னர் ரெசிபி. ஸோ இவ்வளோ தான் நான் செஞ்சேன். ஸோ இதுதான் என்னோடய ஈவினிங் டு நைட் டின்னர் ரொட்டீன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆன் பண்ண மறக்காதீங்க. பிகாஸ் அனலிட்டிக்ஸ் சொல்லுது நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ என்னோடய அனலிட்டிக்ஸ் சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.